Hello friends, welcome to Syntax First YouTube channel. இன்னைக்கு நம்ம ஜாவா டாபிக் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் எப்படி ஜாவா டவுன்லோட் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது உங்கள் லோக்கல் மிஷினில், எப்படி ஒரு ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் ஃபஸ்ட் செஷனில் பார்த்தாச்சு. இது அடுத்த செஷன். இதில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டாபிக். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? அது மாதிரி இந்த ஜாவாவில் இந்த 4 ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலில் இருக்குது. இதுதான் எந்த மெத்தட், எந்த வேரியபிளில் யார் எங்கே எப்போ ஆக்சஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுது. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது? 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்குது. ப்ரைவேட், பப்ளிக், டிஃபால்ட், ப்ரொடெக்டட். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இதை எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த செஷனில் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு மோட்டிவ். இது உங்களுக்கும் என்ன யூஸ்னா, நான் போடுற டெக்னாலஜி டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே பண்ணிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாமா? இன்ட்ரடக்ஷன் டு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் தான் ஒரு மெத்தடு அல்லது ஒரு வேரியபிள் யார் எங்கே எப்போ ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க. இதில் ப்ரைவேட், பப்ளிக், டிஃபால்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் வித் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு டேப்லர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சஸ் மாடிஃபையர் வித்தின் கிளாஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியும், வித்தின் பேக்கேஜ் யாரெல்லாம் பண்ண முடியும், outside package using subclass nothing but inheritance மூலமா எப்படி outside package ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, outside package simply outside package without inheritance. ஓகேவா? இதில் பாருங்கள், பப்ளிக் மட்டும்தான் எல்லா இடத்துக்குமே அலோவ் பண்ணுது. ப்ரைவேட் பாருங்கள், ஒன்லி 1 பிளேஸ் தான் எஸ்ன்னு இருக்குது. ப்ரொடெக்டட் பாருங்கள், 3 பிளேஸில் எஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ரொடெக்டட் இஸ் பாசிபிள் டு ஆக்சஸ் இன் வேரியஸ் வேஸ். டிஃபால்ட் பாருங்கள், பார்ஷியல், பாதிக்கு பாதி தான். சரி, இப்போ இதை 1 by 1 ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த டேபிளை நீங்கள் உங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. இந்த டேபிள் போட்டு எந்த இன்டர்வியூ போனாலும் இந்த டேபிளை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸே வராது. சிம்பிளாக நீங்கள் இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ப்ரொடெக்டட் ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் உங்களே இன்டர்வியூவில் உங்களுக்கு குழப்பினாலும் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். இந்த டேபிள் ப்ரொடெக்டடு 3 தான், லாஸ்ட்டுக்கு வராது. அவுட் சைட் பேக்கேஜ் மட்டும்தான் பண்ண முடியாது, மற்றபடி ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நீங்கள் இந்த டேபிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கோடிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ப்ரைவேட் அப்படிங்கிறது இதுதான் சின்டாக்ஸ். ஒரு ப்ரைவேட் மெம்பர்னால் யாரை சொல்லுவாங்க ஜாவாவில்னா, ஒரு வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு மெத்தடாக இருக்கலாம். சரியா? இவங்கள தான் மெம்பர்னு சொல்லுவாங்க. இந்த பிரேஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இஸ் கால் எ மெம்பர் ஆஃப் த கிளாஸ் ஏபிசி. இந்த கிளாஸுடைய மெம்பர் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கிளாஸ் ஏபிசி. இந்த கிளாஸுக்குள்ளே 2 மெம்பர் வச்சுருக்கேன், 2 பேருமே ப்ரைவேட் மெம்பர். சரியா? சரி, இந்த கிளாஸ்க்குள்ளே இன்னொரு மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? நான் ஏற்கனவே முந்தின செஷனில் சொன்ன மாதிரி கிளாஸ் நேம் அண்ட் ஃபைல் நேம் மஸ்ட் பி சேம். இப்போ இதில் ஏபிசியும் இருக்குது, சிம்பிள் இருக்குது. எதை ஃபைல் நேமாக வைக்கணும் இதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் டியூட்டோரியல் அந்த வீடியோவில். எந்த கிளாஸில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த கிளாஸ் நேமை தான் ஃபைல் நேமாக வைக்கணும். அப்போது இந்த ஃபைல் நேம் எப்படி வைப்போம்? சிம்பிள் டாட் ஜாவான்னு வைக்கணும். சரியா? ஓகே, இப்போது
ப்ரைவேட் மெம்பருக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வர்றேன். என்ன சொல்ல வர்றேன்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ளே வந்துடுறேன். இந்த கோடை அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவல் ஸ்டுடியோ கொண்டு போவோம். இங்கே வந்துடும். வந்துட்டு புது ஃபைல் ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஏபிசி ஆப்ஜெக்ட் நியூ ஏபிசி அப்படின்னா என்ன? இந்த இடத்துல மேலே உள்ள ஏபிசிங்கிற கிளாஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேட்டாங்கிறது ஏதாவது கீவேர்டாக இருக்கும் போல், அதனால எரர் அடிக்குது. ஓகேவா? என்ன வருதுன்னு பார்ப்போம். தி வேல்யூ ஆஃப் த ஃபீல்டு ஏபிசி டேட்டா இஸ் நாட் யூஸ்ட். ஓகே. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ப்ரைவேட் மெம்பரில் இதை எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வேணால் சும்மா ப்ளஸ் டேட்டா அப்படின்னு யூஸ் பண்ணிக்குவோம். இதை ரீநேம் பண்ண இல்லையா, அது எடுத்துடுறேன். இப்போ அந்த எரர் வர்றது, அதாவது டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா டெட் வேரியபிளை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லுது நமக்கு. அவ்வளோதான். சரியா? சரி. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு கிளாஸு இந்த ப்ரைவேட் மெம்பரை அந்த கிளாஸுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த எரர் வராது, கண்டிப்பாக வராது. சரியா? இப்போ அடுத்து இங்கே வர்றேன். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் எது க்ரியேட் பண்ணுவோம்? அந்த கிளாஸுக்குள்ளே உள்ள மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி. சரியா? சரி. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஆப்ஜெக்டை வச்சு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன். இங்கே எரர் கிளியராக சொல்லுது பாருங்கள். மவுஸ் ஓவர் பண்ணுங்கள். தி ஃபீல்டு ஏபிசி டேட்டா இஸ் நாட் விசிபிள். நாட் விசிபிள்னா ப்ரைவேட் மெம்பர்ஸ் கேன் நாட் பி ஆக்சஸ்ட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே பார்த்தோம் ப்ரைவேட் பாருங்கள். வித்தின் கிளாஸ் எது வித்தின் கிளாஸ்? இதில் இதுதான் வித்தின் கிளாஸ். சரியா? இப்போ வித்தின் கிளாஸ் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஹலோ ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஈஸியாக. ஆனால் இந்த பர்டிகுலர் இது வித்தின் பேக்கேஜும் இல்லை, அவுட் சைட் பேக்கேஜ் பை சப் கிளாஸும் இல்லை, அவுட் சைட் பேக்கேஜும் இல்லை. ஸோ வித்தின் பேக்கேஜ் அவுட் சைடு இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். வித்தின் கிளாஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதைத்தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி கம்பைல் டைம்லேயே நமக்கு எரர் காமிச்சிருச்சு, விசிபிளே இல்லை அப்படின்னு. நம்ம ரன் பண்ணாலும் அந்த எரர் தான் வரப்போகுது. அது மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் மெசேஜுங்கிறத கால் பண்ணியிருக்கோம். இதுவும் இதனுடைய ப்ரைவேட் மெம்பர், ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ரன் பண்ணுறேன். பில்டே ஃபெயில்டு இப்படி நம்ம எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பப்ளிக். பப்ளிக்ங்கிறது என்ன? எஸ் 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 எல்லாத்துக்குமே எஸ் இருக்குது அப்படின்னா பப்ளிக்னு க்ரியேட் பண்ணிட்டா எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பப்ளிக் பார்த்தலாமா? இங்கே பப்ளிக் போடுறேன். இதை பப்ளிக்னு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த லைனில் உள்ள எரர் போயிடுச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணுறேன். இதில் மட்டும்தான் எரர் வருது பாருங்கள். கண்டினியூவே பண்ணாலும் சிம்பிள் மெயின் லைன் நம்பர் 10ல் எரர் அடிக்குது பாருங்கள். என்ன எரரு? தி மெத்தட் மெசேஜ் ஃப்ரம் த டைப் ஏபிஜி இஸ் நாட் விசிபிள். நாட் விசிபிள்னா என்ன? இதை இங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இதையும் நான் பப்ளிக்னு மாற்றுறேன். இப்போ நான் ஆக்சஸ் பண்ண முடியும். கீழே அந்த எரரும் போயிடுச்சு. இப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஹலோ ஜாவா 40 ரிசல்ட்டு வந்துருச்சு எனக்கு. சரியா? சரி. இப்போது நம்ம இங்கே பார்த்த மாதிரி பப்ளிக்கு வித்தின் கிளாஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். பேக்கேஜ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஜாவா, இது ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஜாவா ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு ஃபோல்டரும் ஒரு பேக்கேஜ். டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கேஜுக்கு
இப்போ பப்ளிக் பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுதான் பேக்கேஜ்னு போட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. பேக்கேஜஸ் நத்திங் பட் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள ஒரு ஃபோல்டர். மைபேக்குங்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரியா? அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த கிளாஸை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. கிளாஸ் பி அப்படிங்கிற பேரில் b.java அப்படிங்கிறது மைபேக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இதை நம்ம ஜாவா ப்ராஜெக்ட்னு சொல்லும் போது ஃபோல்டர்னு சொல்ல மாட்டோம், பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஜாவா ஃபைல்ஸ் அது உள்ளே இருக்கும். சரியா? ஓகே. இப்போ பேக்கேஜ் டு பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு. இங்கே பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் பிங்கிறது ரன் ஆகி கம்பைல் ஆகி இந்த மை பேக்கு உள்ளே போய் கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிரும். சரியா? இந்த இம்போர்ட் பேக் அப்படிங்கிறது பிஇசிங்கிற பேரில் ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கிளாஸ் ஏங்கிறது பேக் அப்படிங்கிற ஃபோல்டரில் பேக்கேஜில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த சின்டாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பேக்குங்கிறது டாட் ஸ்டார் கொடுத்துட்டாங்கன்னா பேக்குங்கிறதுல இந்த மாதிரி எத்தனை ஜாவா கிளாஸஸ் இருந்தாலும் அதை எல்லாமே இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். இதில் கிளாஸ் பியில் ஏன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பேக்கேஜ், நாட் எ சிங்கிள் ஜாவா ஃபைல். அந்த ஃபோல்டரே பேக் டாட் ஸ்டார்னா எவ்ரி திங். அந்த பேக்கேஜுக்குள்ளே 20 ஜாவா ஃபைல் இருந்தாலும் எல்லாமே இந்த கிளாஸ் பியிலிருந்து ஆக்சசிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, எல்லாமே ஆக்சசிபிளா? அதில் தான் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே இருக்க. இதில் அந்த 15 கிளாஸில் ஒரு 5 கிளாஸ் அதனுடைய மெம்பரை ப்ரைவேட்னு வச்சுருக்கு. அப்படின்னா அவுட் சைட் பேக்கேஜ் பை சப் கிளாஸ் பண்ண முடியாது. அவுட் சைட் பேக்கேஜ் பை இம்போர்ட் இப்போ பண்ணோம்லையா, இம்போர்ட்டு அப்படியும் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. பப்ளிக் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பேக்கேஜ் டு பேக்கேஜ் எங்கே வேணாலும் அந்த ஃபைலை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஜாவா ஃபைல், இது கிளாஸ் பி. சரியா? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், கிளாஸ் பி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம், ப்ரொடெக்ட் டெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. இது எங்கே இருக்குது, பேக்குங்கிற பேக்கேஜில் இருக்குது. அந்த பேக்குங்கிற பேக்கேஜை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பேக்குங்கிற பேக்கேஜில் உள்ள எல்லா ஃபைல்ஸையும் ஆக்சஸ் பண்ணுற ரைட்ஸ் யார் கிடைக்கும், b.javaவுக்கு. சரி, அப்படியே ரைட்ஸ் கிடைச்சாலும் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை மீறி எதுவும் பண்ண முடியாது. அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ப்ரொடெக்ட் டெஸ்ட். அப்படின்னா என்ன, எக்ஸ்டென்ஸ் இந்த ப்ரொடெக்ட், இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த ப்ரொடெக்டட் டெஸ்ட்லேருந்து அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து இந்த பிங்கிற கிளாஸை உருவாக்குறாங்க. அப்போது இது பேரண்ட் கிளாஸ், இது சப் கிளாஸ். இந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங், இந்த கிளாஸில் உள்ள பப்ளிக் மெம்பர்ஸ், ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் எல்லாமே இந்த கிளாஸுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைவேட்டு அந்த கிளாஸை விட்டு வெளியிலே ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக் எனிவேர், ப்ரொடெக்டட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் ப்ரைவேட் மாதிரி தான், அந்த கிளாஸ்லேருந்து வெளியில் வராது. ஆனால் யார் மட்டும் ஆக்சஸ் பண்ணலான்னா, அந்த கிளாஸை யார் இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ப்ரொடெக்ட் டெஸ்ட். இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி, கிளாஸ் பியிலேருந்து கிளாஸ் சி இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி, கிளாஸ் பியிலேருந்து கிளாஸ் சி. இப்போது கிளாஸ் ஏல 2 மெத்தட்ஸ் இருக்குது. சரியா? இதில் கிளாஸ் ஏல 2 மெத்தட்ஸ் இருக்குது. கிளாஸ் பியில் 1 மெத்தட் தான் இருக்குது. அப்போது இன்ஹெரிட் பண்ணால் என்ன ஆகும், கிளாஸ் ஏல உள்ள 2 மெத்தட்ஸும் கிடைக்கும். அப்போ ஓவராலாக எவ்வளோ இருக்கும், 3 மெத்தட்ஸ்
can access from class B. புரிஞ்சாப்ப சரி ஏன் கிளாஸ்லேருந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணதால எடுத்துக்கிறது ஓகே இப்போ இந்த கிளாஸ் 2ல் இருக்க மெத்தடு பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் இது எடுக்க முடியும் as usual இல்லை ப்ரொடெக்டடாக இருக்கணும் ப்ரொடெக்டடாக இருந்தாலும் பேஸ் கிளாஸில் உள்ள ப்ரொடெக்டட் மெத்தடை சப் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ கீழே தான் குழப்ப போகுது கிளாஸ் சி அதில் ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது அப்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளாஸ் ஏல 2 மெத்தட்ஸ் இருக்குது கிளாஸ் பியில் 1 இந்த 2 மெத்தட் ஆல்ரெடி இன்ஹெரிட் பண்ணும்போது கிளாஸ் ஏக்கு கிளாஸ் பிக்கு கிடச்சிருச்சு அப்போ கிளாஸ் பிக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது அப்போ கிளாஸ் சி வந்து கிளாஸ் பியிலேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறதுனால கிளாஸ் பியில் உள்ள ஒரு மெத்தடு கிளாஸ் ஏலேருந்து அதை எடுத்து வச்சிருக்கு பாரு அந்த 2 மெத்தடு சேர்த்து 3 இங்கே 2 5 ஸோ 5 மெத்தட் இங்கே ஆக்சஸ் பண்ணலாமான்னா அங்கே தான் டவுட் இந்த கிளாஸ் ஏல 2 மெத்தட்ஸும் பப்ளிக்காக இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் பிக்கு கிளாஸ் ஏலேருந்து 2 மெத்தட் கிடைக்கும் இதனுடைய மெத்தட் 1 மொத்தம் 3 மெத்தட் கிடைக்கும் கிளாஸ் பிக்கு அதே மாதிரி பப்ளிக்காக இருந்து இங்கே வர்றேன் சிக்குன்னா சியுடைய மெத்தட் 2 மேலே கிளாஸ் ஏல உள்ளது 2 இது 1 3 மொத்தம் 5 மெத்தட் கிடைக்கும் கிளாஸ் சிக்கு சப்போஸ் இது ப்ரைவேட்னா இங்கே உள்ள பியில் உள்ள ஒரே ஒரு மெத்தட் தான் பியில் இருக்கும் பியிலிருந்து சிஏ நான் டெரைவ் பண்ணுறேன் அப்போ என்ன கிடைக்கும் பியில் உள்ள ஒரு பப்ளிக் மெத்தட் மட்டும் இங்கே கிடைக்கும் சரியா ப்ரொடெக்டட் அப்படின்னா இங்கே உள்ள 2 இது ப்ரொடெக்டட்னால சப் கிளாஸ்க்கு போகும் இங்கே வந்துருச்சு இப்போ கிளாஸ் பி வந்து சிங்கிறத டெரைவ் பண்ணியிருக்கு சரியா சி கிளாஸ் எதுலேருந்து வந்திருக்கு பி டெரைவ் பண்ணி வந்திருக்கு சரி அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ப்ரொடெக்டட் மெத்தட் இங்கே கிடச்சிருக்கு அதுவும் வருமா ப்ரொடெக்டட் மெத்தடு ஒரு ஸ்டேஜோட ஸ்டாப் ஆகிடும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் பேரண்ட் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸுக்கு வருது அது அப்படியே அடுத்த சப் கிளாஸ் போகுமானா ப்ரொடெக்டட் மெத்தட் போகாது பப்ளிக் மெத்தட் போகும் ப்ரொடெக்டட் மெத்தடு ஒரு லெவலில் ஹைட் ஆயிரும் ஒரு பேரண்ட்டு அந்த பேரண்ட் வந்து டெரைவ் பண்ண சப் கிளாஸோட ஸ்டாப் ஆயிரும் அதுக்கு கீழே அந்த கிளாஸை சிங்கிற கிளாஸு டெரைவ் பண்ணியிருந்தாலும் பப்ளிக் ப்ரொடெக்டட் மெத்தடு ஏலேருந்து வரதை ஆக்சஸ் பண்ண முடியாது புரியுதுங்களா இப்போ சரி ப்ரொடெக்டட் பேஸ்க்லேருந்து சப் கிளாஸ் தான் வரும் சப் கிளாஸ்லேருந்து அடுத்த லெவல் இன்ஹெரிட்டன்ஸுக்கு போகாது இதுதான் ப்ரொடெக்டட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சரியா சரி அடுத்து இப்போ தெளிவாயிருச்சு வித்தின் கிளாஸ் எஸ் வித்தின் பேக்கேஜ் எஸ் அவுட் சைட் பேக்கேஜ் பை சப் கிளாஸ் பாசிபிள் சப் கிளாஸ் ஒன்லி அவுட் சைட் பேக்கேஜ் யார் வேணாலும் பாசிபிள் இல்லை ஒன்லி சப் கிளாஸ் டிஃபால்ட் வித்தின் கிளாஸ் எஸ் வித்தின் பேக்கேஜ் எஸ் அவுட் சைட் பேக்கேஜ் நோ நோ வித்தின் பேக்கேஜ் வித்தின் கிளாஸ் ஸோ டிஃபால்ட்டாக எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருமே கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டுங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எடுத்துக்கிறோம் இதுக்கும் ப்ரைவேட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அது அந்த கிளாஸில் மட்டும்தான் ஆக்சசிபிள் ஆனால் இது அந்த பேக்கேஜில் ஆக்சசிபிள் அப்போது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரே கொடுக்கலைன்னா அது டிஃபால்ட் பாருங்க இங்கே டிஃபால்ட் வர்றேன் கிளாஸ் எக்ஸ்ஒய் செட்டு வாய்டு மெசேஞ்சு அவ்வளோதான் இதில் பப்ளிக்கு ப்ரைவேட்டு ப்ரொடெக்டட் எதுவுமே கொடுக்கல பாருங்கள் ஸோ இதுதான் டிஃபால்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட் இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு தெரியும் டிஃபால்ட்னா வித்தின் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணலான்னு பட் இது தெரிஞ்சிருக்க வித்தின் பேக்கேஜ் சரியா அந்த பேக்கேஜுக்குள்ள அவுட் சைட் பேக்கேஜ் போகாது இதுதான் டிஃபால்ட் ஓகே சரி அடுத்து அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா எந்த ரிசோர்ஸை யார் ஆக்சஸ் பண்ணணும் யாருக்கு லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எல்லாமே பப்ளிக்கில் வச்சுட்டா அப்புறம் அதை இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனுடைய பர்பஸ் என்ன எல்லாரும் ஆக்சஸ் பண்ணி ஒரு
கான்ஃபிடென்ஷியல் இருக்காது, ஒரு செக்யூரிட்டி இருக்காது மெத்தட்ஸுக்கு அல்லது மெம்பர்ஸுக்கோ. அதனால நம்ம டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்லேயே எந்த ரிசோர்ஸ் உள்ள மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் அந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஜாவா ப்ரோக்ராமில் பார்த்துட்டோம். ஓகே, இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக போட்டு பாருங்கள். சரியா? அப்போ தான் உங்களுக்கு மனசில் நிற்கும். என்னதான் நம்ம கோடிங்க இதில் பார்த்தாலுமே நம்ம உள்ளே போட்டு பார்க்கணும். நம்ம சிம்பிளாக இங்கே என்ன பண்ணியிருப்போம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அப்படி போடாதீங்க. ஒரு மெத்தட் எழுதும்போது உள்ளே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? செக் வெதர் இது 40 டிகிரிக்கு மேலேன்னா இது இந்த மாதிரி ஏதேனும் சம் ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு யூஸ்ஃபுல்லாக சும்மா சிஸ் அவுட் பிரிண்டர்லன்னே போடாமல் சம் ஸ்பெஷலாக ஏதாவது ஃபியூச்சர்ஸ் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மெத்தட்லையும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு மெத்தட் டைப் பண்ணுறது, ரிட்டன் டைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், பேராமீட்டர்ஸ் என்னன்னு தெரியும். சரியா? ஒரு சின்டாக்ஸ் டைப் பண்ண தான் ஒரு மெத்தட் இப்படி தான் இருக்கும், மெம்பர் இப்படி தான் இருக்கும். மெம்பர் ஸ்டார்ட் வித் ஆக்சஸ் மாடிஃபையரு நேமு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒரு ஆக்சஸ் மாடிஃபையருடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும். இதுதான் ஒரு ஆக்சஸ் மாடிஃபையரு கிளாஸு, ஒரு வேரியபிள் பாருங்க ப்ரொடக்டடு, இது ஒரு மெசேஜுங்கிறது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி ஆக்சஸ் மாடிஃபையர் ரிட்டன் டைப்பு மெத்தட் நேம். ஓகேவா? இங்கே ரிட்டன் டைப் வராது, இங்கே நார்மலாக வேரியபிள் இப்படி வராது. வேரியபிள்ங்கிறது ஜஸ்ட் ஹோல்டிங் ஒன் வேல்யூ, மெத்தட் டூயிங் சம் ஃபங்க்ஷனாலிட்டி, அதனால தான் ரிட்டன் டைப் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ப்ரைவேட், பப்ளிக், டிஃபால்ட்டு, ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்தாச்சு. இந்த டேபிளில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் என்ன போட போகிறேன்னா மெத்தட்ஸ், ஜாவா மெத்தட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது. சரியா? ஜாவா மெத்தட் டிக்ளரேஷன், டிஃபைனேஷன் எப்படி கால் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த செஷனில் நம்ம சந்திப்போம்.